சென்னை கொளத்தூர்ல பெரியார் அரசு மருத்துவமனையை திறந்து வச்ச பின்னாடி முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த மருத்துவமனை வடசென்னை மக்களுக்கு உயிர் காக்கக்கூடிய மருத்துவமனையா காலகாலத்துக்கும் செயல்பட இருக்கு. வடசென்னையை வளர்ந்த சென்னையாக்க நாம் எடுத்துக்கிட்டு வர்ற முயற்சிகளில் இந்த பெரியார் மருத்துவமனை என்பது ஒரு மைல்கல். வடசென்னையுடைய வளர்ச்சிக்காக நாம் எடுத்துட்டு வர முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தினமணி பத்திரிகையில் பாராட்டி இருக்கு. இந்த மருத்துவமனையை கம்பீரமாக உருவாக்கி தந்திருக்க, இதில் முழு முயற்சியோடு ஈடுபட்டு எல்லா வகையிலும் துணை நின்று இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கும், அதேபோல் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக எல்லா விஷயங்களையும் தன்னுடைய கையில் ஒரு கம்ப்யூட்டரை போல வச்சிருக்கக்கூடிய நம்முடைய மா சுப்பிரமணியம் துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும், தொடர்ச்சியாக எப்போ நான் குளத்தூருக்கு வந்தாலும் என்னோட வரக்கூடியவர் நம்முடைய மாவட்ட செயலாளர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களும் தொடர்ச்சியாக இதை கண்காணித்து இரவு பகலாக உழைச்சி வெற்றி கண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சேகர்பாபு அவர்களுக்கும் என்னுடைய சார்பிலையும் நம்முடைய தொகுதி மக்கள் சார்பிலையும் நன்றி நன்றி நன்றி. இந்த மருத்துவமனைக்கு பேர் வைக்கிற சம்பந்தமா நம்ம சேகர்பாபு அவர்கள் என்கிட்ட வந்து கேட்டார். அப்போ நான் சொன்னேன், பெரியார் நகரில் இருக்கிற இந்த பெரிய மருத்துவமனைக்கு பெரியார் பேரையே வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதான் பொருத்தமாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா அவர் தான் நம்மளோட சமூகத்தில் நிலவன சமூக பிணிகளுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்த சமூக மருத்துவர் அவர். இன்று பெரியார் பேரை சூட்டியதில் இந்த பெரியாரின் தொண்டனா பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் 3 தளங்கள் இருக்கிற மாதிரியான மருத்துவமனைக்கு தான் அடிக்கல் நாட்டினோம். ஆனால் மக்களுடைய தேவைக்கேற்ப கூடுதல் வசதிகள் வேணும்னு இது விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டு கடந்த ஆண்டு மார்ச் 7ஆம் நாள் அதுக்கான அடிக்கலை நான் நாட்டினேன். மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் மன நிறைவோட ஒரு அறிவிப்பை வெளியிட போறேன். மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர் கொடுத்து நம்ம சகோதர சகோதரியுடைய சுயமரியாதையை காத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில அந்த துறையை என்னோட பொறுப்புல வச்சுக்கிட்டு நிறைய திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட உட்கோட்ட அளவில் 9 மையங்கள், வட்டார அளவில் 38 மையங்கள்னு விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. 4 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை உதவிகளை துவக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த வரிசையில மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு அதிகாரத்துல பங்களிக்க, அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த ஒரு அறிவிப்பை நான் வெளியிட போறேன். எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்கள்ல நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குற வகையில தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 ஆகியவற்றில் வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்குரிய தக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளி இடம்பெறுவது உறுதி செய்யப்படும். அவங்களுடைய குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கும். அதிலே முக்கியமா விளிம்பு நிலை மக்களான மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் பொருந்தி அவைகளில் இடம்பெறுவாங்க. பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களும் அதேபோல பெண்களுக்கும் அனைத்து அதிகாரமும் கிடைக்கிற நோக்கத்தோடு உருவானதுதான் திராவிட இயக்கம். இந்த இயக்கத்தின் இலக்குகளை மெய்ப்பிக்கும் நம்மளோட திராவிட மாடல் ஆட்சி தான்
சிறுவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை திறந்து விடுகிற அரசா இருக்கு என்பதன் அடையாளம் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல வழங்கக்கூடிய பிரதிநிதித்துவம். இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு, பெரியார் அரசு. இது மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து நம்முடைய முற்போக்கான கொள்கைகளை செயல்படுத்துவதற்கான பலன் விளையுதுன்னு மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற ஏராளமான திட்டங்களை ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம், இனியும் தொடர்ச்சியா செய்வோம். அப்படி தொண்டாற்றுவதுதான் எனது வாழ்நாள் கடமை என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். அதற்கு ஏற்ற வகையில் சட்டங்கள்லையும் கூட திருத்தம் கொண்டு வரப்படுன்ற முக்கிய அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் கொளத்தூரில் இருக்கக்கூடிய திறந்து வைத்திருக்கக்கூடிய பெரியார் மருத்துவமனையில் நின்று இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.